இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித திருத்தந்தை 5ஆம் அர்பன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த திருத்தந்தையானவர் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். பிரான்ஸ் தேசத்தில் அவிஞ்ஞான் என்கிற ஒரு நகரத்தினுடைய ஆயராக இருந்தவர். இந்த திருத்தந்தை அவிஞ்ஞான் நகரத்தினுடைய திருத்தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அரசியல் காரணங்களுக்காகவும் சில சமூக காரணங்களுக்காகவும் இவர் திருத்தந்தையாக பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற அவிஞ்ஞான் நகரத்திலிருந்து செயல்பட ஆரம்பித்தார். இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைமை பீடம் என்பது ரோம் நகரத்தில் தான் காலங்காலமாக இருக்கிறது. அந்த முறைமையை மாற்றி அவிஞ்ஞான் என்கிற இடத்துல இவர் இருந்த ஒரு காரணத்தினால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். மறுபடியும் அவிஞ்ஞான் என்கிற அந்த பிரான்ஸ் தேசத்திலிருந்து ரோமை நகரத்திற்கு அங்கே வசிக்க தொடங்குகிறார். அங்கிருந்து திருச்சபை வழி நடத்த தொடங்குகிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தவறான தப்பிரைகள், ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை கத்தோலிக்க அவையில் நிலவி வந்தது. மறுபடியும் அரசியல் காரணங்களுக்காகவும் அச்சுறுத்தல் காரணமாகவும் ரோம் நகரிலிருந்து பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற அவிஞ்ஞான் நகரத்திற்கே அவர் மறுபடியும் திருத்தந்தையாக இருந்து செயல்பட தொடங்கினார். பிறகு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். திருத்தூதர் பேதுருவை அடித்தளமாக கொண்டு இயேசுவால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த திரு அவையில் இறைவனால் தொடங்கப்பட்ட, இறைவனால் அடித்தளமாக கொண்டு நிறுவப்பட்ட கத்தோலிக்க திரு அவையாக இருந்தாலும் இது மனிதர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு காரணத்தினால் வரலாற்றில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சோதனைகள், பல்வேறு சாதனைகள் இருந்தாலும் 2000 ஆண்டுகளாக இயேசுவினுடைய உண்மை திருச்சபையாக, மக்களுடைய விசுவாசத்தை கட்டி காக்கின்ற ஒரு திருச்சபையாக, அகில உலகத்தினுடைய ஆத்துமாவாக விளங்கி வருகிறது என்பதுதான் இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தருகிற அழகான ஒரு பாடம். சவால்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் இயேசுவில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தருகிற அழகான ஒரு பாடம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்களான புனித ஜக்கரியா மற்றும் புனித எலிசபெத் அம்மா, இவர்கள் இருவருமே எருசலேம் நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஏதாவது ஒன்றில் இவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும். காரணம், எருசலேம் என்பது தலைமை குருக்கள் வாழ்கிற ஒரு பகுதியாகவும் அரசன் ஏறுவது வாழ்கிற ஒரு பகுதியாகவும் அது இருந்தது. அதனால இந்த ஜக்கரியாவை போன்ற சாதாரண குருக்கள் வசிப்பதற்கான அந்த இடம் இல்லை. ஆகவே நிச்சயமாக இவர்கள் எருசலேம் ஆலயத்தை சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அவருக்கான முறைமை வருகிற நேரத்தில், ஆலய பணி செய்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஒரு திருவுளச்சீட்டு போட்டு எடுக்கிறார்கள், யாரு தூபம் இன்றைக்கு காட்டுவதென்று. ஆகவே திருவுளச்சீட்டு இவர் மேல் விழுந்ததால் தூபம் காட்டுவதற்காக உள்ளே சென்ற புனித ஜக்கரியாவுக்கு தான் வானதூதர் கபிரியேல் காட்சியளிக்கிறார் பீடத்தின் வலப்புறத்திலிருந்து. அன்புமிக்கவர்களே, ஜக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம்முடைய மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என நீங்கள் பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் அவர் கொண்டிருப்பார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை அவர் ஆயத்தம் செய்வார் என்கிற அழகான திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு இங்கே நடைபெறுகிறது. ஆனால் புனித ஜக்கரியா கபிரியேல் தூதருடைய இந்த வார்த்தைகளை நம்புவதற்கு கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறார் அல்லது தயக்கம் காட்டுகிறார். நானும் என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவர்களாயிற்றே என்கிற இந்த ஒரு தயக்கத்திற்காகத்தான் நான் கபிரியேல், கடவுளுடைய திருமுனிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தையை நீர் நம்பவில்லை. அதனால் அவை நிறைவேறும் வரை நீ பேச்சற்றவராய் இருப்பாய், உம்மால் பேசவே இயலாது அப்படிங்கிற ஒரு சிறிய தண்டனை இவருக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில்
இறைவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய், இறைவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கையற்றவர்களாக கூட நம்ம வாழலாம். அந்த நேரத்திலெல்லாம் அச்சத்திலும் கலக்கத்திலும் அல்லது குழப்பத்திலும் இருக்கிற நமக்குத்தான் இந்த அழகான ஒரு செய்தி வழங்கப்படுகிறது. காத்திருத்தலில் கூட இறைவன் பல நேரங்களில் நம்மோடு பேசுவார். அதைத்தான் புனித சக்கரியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நம்ம மறுத்த அல்லது நம்ம தயங்கியது ஒரு காரணத்திற்காக அமைதியோடு அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்பிமிக்கவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் திருமணமாகி 12 ஆண்டுகள் அவர்களுக்கு பிள்ளை பேரு அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை. நம்பிக்கையோடு அன்னை மரியாளுடைய பரிந்துரை அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடி வந்தார்கள். அதே நேரத்தில் மருத்துவர்களை பார்த்து கலந்து ஆலோசித்து வந்தார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை இல்லைங்க, 2 குழந்தைய கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அந்த குழந்தைகளுடைய திருமுழுக்கு நான் சென்றிருந்தேன். ஆகவே சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும் அல்லது புரியாமல் கூட இருக்கலாம். ஏன் கடவுள் இப்படி நேரம் தாழ்த்துறார், எங்களுக்கு செய்வதற்கு அவருக்கு சித்தம் இல்லையோ அல்லது எங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் குழப்பமும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட குழப்பத்தில் இருப்பவர்களுக்குத்தான் இறைவன் காலம் தாழ்த்துவதன் மூலமாக பல நேரங்களில் இறைவன் நம்மோடு பேசலாம். காத்திருப்பதன் மூலமாக இறைவனுடைய அரும் பெரும் வல்ல செயல்களை நம்மோடு உணர்ந்து கொள்ளலாம். காத்திருப்பின் காலத்தில் கூட இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார், இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்கிற உயர்ந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் திருவருகை காலத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருந்து மனமாற்றத்தில் அவரை எதிர்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.